நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்கு இப்போ மலேசியாவில் இருக்கக்கூடிய இரட்டை கோபுரத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியை வச்சிருக்காராம். அதற்கு காரணம் என்னன்னா, திருமணத்தின் போது எல்லோராலையும் கலந்துக்க முடியல. அவருடைய நண்பர்கள், அதே போல் அவருடைய குடும்ப நண்பர்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா அக்ஷயாவினுடைய குடும்ப நண்பர்கள், உறவினர்கள்னு பலரும் கலந்துக்கணும் அப்படின்றதுனால பிளான் பண்ணியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய தன்னுடைய மகன் மருமகளுக்காக அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு கோயில்களுக்கு போகிறது, அங்கே போய் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுறதுன்னு வீடியோக்கள் வெளியாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த நிலையில் தன்னுடைய மருமகளுக்கு இப்போ அவர் தங்க நகைகளை வாங்கி போட்டிருக்காராம். என்ன காரணம் அப்படின்னா, தன்னுடைய மருமகளுக்கு வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் பரிசு கொடுத்துருக்காரு. ஏராளமான பரிசுகள் வந்தாலும் கூட தன்னுடைய சைடு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ தன்னுடைய மருமகளுக்கு இப்போ கொடுத்துருக்கிறாராம். ஏற்கனவே அவர் எங்களுடைய மருமகள் இல்லை மகள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி அழுத வீடியோ கூட இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய குலதெய்வம், நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் வரவேற்பு நிகழ்ச்சியில் பரிசை கொடுத்துருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் எவ்வளவோ விமர்சனங்களை தாண்டி தான் ஒரு நல்ல அப்பா அப்படின்றத நிரூபித்து காட்டியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் எல்லோருமே இப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மென்மேலும் வளரணும், அதே போல் சீக்கிரமே தனுஷ் அவர்களுக்கு சரியாகி வரணும், அக்ஷயா வந்த நேரம் அப்படின்னு சொல்லி வராங்களாம். இது மிகப்பெரிய அளவில் இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ டிராகன் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன வேணாலும் பணம் இருந்தால் பண்ணிடலாம், அதே போல் நம்ம குறுக்கு வழியில் போனால் கூட அதை நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. எல்லாரையும் நம்மளால் தப்பாக சொல்லிட முடியாது. அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லலாம். படம்ன்றதை தவிர பாடம் அப்படின்னு சொல்லலாம். தான் ஒரு இளமை இருக்கக்கூடிய நேரத்தில், இல்லை வயது இருக்கக்கூடிய நேரத்தில் இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படின்னு யோசிக்காமல் எத்தனையோ பேர் தவறான முடிவுகளை தவறான நேரத்தில் எடுக்கிறாங்க. அதற்கப்புறம் அனுபவிக்கும் போது அவங்க மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இருக்கவங்களும் கஷ்டப்படுறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியப்பட மாட்டேங்குது. இந்த நிலையில் இப்போ இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, இந்த படம் மிகப்பெரிய அளவில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருச்சு. அஸ்வத் மாரிமுத்து இயக்கியிருக்காருன்றது தெரியும். ஏற்கனவே லவ் டுடே படமும் 100 கோடிக்கு மேலே வசூலாச்சு. டிராகனும் அதே போல் 100 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு. முதல் 2 படத்துலேயே 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது வேறு யாரும் கிடையாது, பிரதீப் ரங்கநாதன் மட்டும்தான். அதனால் மிகப்பெரிய அளவில் முன்னணி ஹீரோக்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால் எல்லோரும் அடுத்து அவருடைய நடிப்பில் என்ன படம் வெளியாக போகுது, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 100 நாட்கள் இந்த படம் ஓடணும், அதே போல் இப்போ 100 கோடி வசூலிச்சிருச்சு அப்படின்றதுனால கேக் வெட்டி கொண்டாடி தீர்த்துருக்காங்களாம். யாராக இருந்தாலும் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரியான பலன் இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த காலகட்டங்களில் கஷ்டப்படுறதையும் தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது எல்லா இடங்கள்லையும் எல்லா தொழில்களையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலைன்னா நீ ஃபிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் மாறிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.